நம்முடைய சகஜ வாழ்க்கையில் வழக்கமாக நம்முடைய யோசனைகள் எல்லாம் ஒரு பக்கம் செல்லுகிறது என்றால் அதை மாற்றி யோசிப்பதற்கு நாம் எங்கேயாவது பழகியிருக்கிறோமா என்றால் இந்த உபதேசத்திலே அந்த வழக்கமாக யோசிக்கக்கூடிய நிலைகளை ஞானகுரு தெளிவாக்கி அதை நாம் மாற்றி எப்படி நல்ல வழியிலே யோசிக்க வேண்டும் என்பதை உணர்த்துகின்றார். ஆனால் மாற்றி யோசிக்க வேண்டும் என்றால் தவறான நிலைகள் அல்ல, நாம் நல்லதை எண்ணி நல்லதை நுகராது தீமைகளை நுகர்ந்து விடுகின்றோம். அப்பொழுதுதான் நம்முடைய யோசிக்கக்கூடிய திறன் தவறான நிலையாகின்றது. அதன் நல்லதை யோசிப்பதை விடுத்துவிட்டு நாம் கெட்டதை யோசிக்கிறோம் என்பதை உணர்த்தி அந்த கெட்டதை உணர்ந்து கொண்டு அதிலிருந்து விடுபட்டு நல்லது நடக்கட்டும் என்று மாற்றி யோசிக்கத்தான் இதிலே பயிற்சி என்று கற்றுக் கொடுக்கின்றார்கள். குடும்பத்தில் நாம் அனைவருமே கணவன் மனைவி என்றாலும் தாய் தந்தை என்றாலும் அல்லது குழந்தைகள் என்றாலும் சகோதர சகோதரி என்றாலும் அனைவரிடம் நாம் அன்புடன் பண்புடன் தான் வாழ்கின்றோம். தொலை தூரத்தில் உதாரணமாக வெளிநாட்டிலே பிள்ளைகள் வாழ்கிறது என்றாலும் சரி, அல்லது பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தை வர தாமதமானது என்று குழந்தையாக இருந்தாலும் சரி, அல்லது கணவனே வீட்டிற்கு வர தாமதமானாலும் சரி, அல்லது மனைவி எங்கோ சென்று நேரம் அதிகமானால் நம்முடைய எண்ணங்கள் உடனே மாறத் தொடங்கி விடுகின்றது. அவரிடமிருந்து குறித்த நேரத்திற்கு சரியான தகவல் வரவில்லை என்றால் உடனடியாக நாம் என்ன செய்கின்றோம்? குறிப்பாக தாய் தன் குழந்தை எண்ணும் பொழுது இப்படித்தான் பாசத்தால் என்ன ஆனதோ ஏது ஆனதோ, அங்கே குழந்தையிடமிருந்து தகவல் இல்லையே, ஃபோன் வரவில்லை, லெட்டர் வரவில்லை, செய்தி வரவில்லை என்று குறித்த நேரம் அது தாண்டிய பெண் தன்னை அறியாமலேயே அவர்களை எண்ணி என்ன ஆனதோ ஏது ஆனதோ என்று பதட்ட நிலையில் கொண்டு எண்ணத் தொடங்கி விடுகின்றது. இது தாய்க்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் அப்படித்தான். வெளியே சென்றவர்கள் குறித்த நேரத்திற்கு வரவில்லை என்றால் என்ன ஆனதோ ஏதானதோ, ஏதாவது விபத்து ஆயிருக்குமா, ஆக்சிடென்ட் ஆகிருக்குமா, எங்கேயாவது அடிபட்டு விட்டார்களா, அல்லது அவர்கள் யாராவது அபகரித்து சென்றார்களா, யாரும் தாக்கிவிட்டார் என்று இப்படி நம்மை அறியாமலே பதட்டங்கள் போய்கொண்டே இருக்கும். அதற்குத்தான் குருநாதர் இங்கே ஒரு உதாரணம் சொல்லி குழந்தையிடமிருந்து தபால் வரவில்லை என்ற நிலையில் நாம் எண்ணி என்ன ஆனதோ என்று எண்ணுவதற்கு மாறாக, சரி மன உறுதி கொண்ட நிலையில் தபால் வருவதில் ஏதோ மாற்றங்கள் இருக்கலாம் என்று இப்படி நாம் மாற்றி யோசிக்க வேண்டும். அதன் தபாலின் மாற்றங்களாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய நிலை வரும். பின்னாடி பார்த்தோம் என்றால், தபால் தேங்கி லேட்டாக வந்துள்ளது, குழந்தை சரியாகத்தான் அனுப்பியிருக்கின்றது, ஆனால் தபால் நமக்கு லேட்டாக வந்துள்ளது, தேங்கி வந்ததால் பின்னாடி வந்துள்ளது என்ற நிலையை உணர்ந்து கொள்ளலாம். ஆனால் இதற்கு பதிலாக தபால் வரவில்லையே, என்ன ஆனதோ ஏது ஆனதோ என்று வேதனை உணர்வு கலந்து குழந்தை மேல் பாசமாக எண்ணி அந்த சிந்தனைகளை நம்முடைய சுவாச நிலைகளை அவ்வாறு மாற்றி செலுத்திவிட்டோம் என்றால், நாம் எப்படி சிந்தனை இழந்தமோ இதே உணர்வு குழந்தைக்குள் இயக்கப்பட்டு அந்த குழந்தையை தடுமாறும்படி செய்து கீழே விழுந்து விடுகின்றது. இதே போன்றுதான் நண்பர்களாக இருந்தாலும் சரி, ஒருவருக்கொருவர் சந்தோஷமாக இருக்கின்றோம், கூட்டாக தொழிலும் செய்கிறோம், ஆனால் சந்தர்ப்ப பேதத்தால் ஏதோ காரணத்தினாலே தொழில் மந்தமாகின்றது என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் மந்தமானதுக்கு காரணம் தெரியவில்லை. இருந்தாலும் இருவரும் நண்பராக பழகிய நிலையில் இவன் எனக்கு துரோகம் செய்கின்றான் என்று ஒருவர் இன்னொருவரை சொல்வதும், இல்லை நீதான் எனக்கு துரோகம் செய்கின்றாய் என்று அவரும் இப்படி எண்ணப்படும் பொழுது கோப உணர்வுகள் அங்கே பதிவாகி விடுகின்றது. இதான் நாம் இப்படி யோசிக்க வேண்டும் என்று எண்ணவில்லை, அந்த சந்தர்ப்பம் நம்மை அப்படி மாற்றி யோசிக்கும்படி வைத்து விடுகின்றது. அப்பொழுது நஷ்டமான பின் இருவருமே அங்கே துரோகம் செய்தான் பாவி என்று சாபமிடும் நிலையில் வருகின்றது. உன்னை நம்பி வந்தேன், எனக்கு இப்படி நஷ்டமாகிவிட்டதே என்று இருவரும் சொல்லத் தொடங்குவார்கள். இப்படி ரெண்டு பேருக்குள்ளும் ஆகி பிரிவான பிற்பாடு அடுத்து அவர்கள் எந்த தொழில் செய்தாலும் இதே உணர்வு அது இயங்கி அவர்கள் நல்லதை பெற முடியாதபடி இவரும் சரி அவரும் சரி ரெண்டு பேருமே கெடுகின்றார்கள். ஆனால் நான் இதை என்னுடைய நேரம் காலம் ஜாதகம் ஜோதிடம் என்றெல்லாம் சொல்லி தெய்வத்தின் பேரிலோ ஏதோ ஒரு பேரிலோ நாம் எங்கெங்கேயோ மாற்றி யோசிக்க தொடங்கி கொண்டே இப்படியே தான் போய்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இது எல்லாமே குருநாதர் இங்கே தெளிவாக ஒருவருக்கொருவர்
தொடர்பு கொண்டிருக்கும் பொழுது இந்த உணர்வுகள் இதுதான் இங்கே இயக்க சக்தியாக வருகின்றது. ஆக நேரமோ காலமோ ஜோதிடமோ கிரகங்களோ நட்சத்திரங்களோ கிடையாது. அது இப்படி நான் எண்ணக்கூடிய மாற்றமான எண்ணங்கள் தான் சிறு திரைகளாக ஒவ்வொருக்குள்ளும் அமைந்து நம் நல்ல குணங்களை மறைத்து நல்ல சிந்தனையை ஊட்டாது. எப்படி குழந்தையை தாய் எண்ணியதே கீழே விழுகச் செய்ததோ, ஆனால் தாய் சொல்லும், நான் நினைத்தனே கீழே விழுந்து விட்டதே, ஆகையினால் தான் இப்படி ஆனது என்று தாய் எண்ணியதால் தான் குழந்தைக்கு அவ்வாறானது என்பது தாய்க்கு தெரிவதில்லை. அதைத்தான் அது திரைமறைவிலே நாம் எப்படி யோசிக்கின்றோம், எப்படி யோசிக்க வேண்டும், மாற்றி யோசிக்க வேண்டும். அதாவது மாற்றி யோசிக்க வேண்டும் என்றால், நல்லது நடக்கவில்லையே, நல்லது நடக்காது போய்விடுமோ, நல்லது நடக்காது என்று எண்ணுவதற்கு பதிலாக நல்லது நடக்கட்டும், நல்லது வரட்டும் என்று, நல்லது நடக்கட்டும், நல்லது வரட்டும் என்று இப்படித்தான் நாம் மாற்றி யோசிக்க வேண்டும் என்று இங்கே எலக்ட்ரிக் நம்ம உயிர் எலக்ட்ரிக்காக இருக்கின்றது. நுகர்ந்த உணர்வுகளை எலக்ட்ரானிக்காக மாற்றி அந்த உணர்ச்சிகளாக இயக்குகின்றது. நம்மை மட்டுமல்ல, யாருடன் தொடர்பு கொண்டுள்ளமோ அவர்களையும் இயக்குகின்றது. ஆக தெரிந்தோ தெரியாமலோ இப்படி வரக்கூடிய நிலைகளை நாம் தெரிந்து என் நண்பன் உயர்ந்த நிலை பெற வேண்டும், என் குழந்தை கல்வியிலே சிறந்த ஞானம் பெற வேண்டும், அது பாதுகாப்பான நிலையில் வாழ வேண்டும், சிந்திக்கும் ஆற்றல் பெற வேண்டும், கணவன் மனைவி நாங்கள் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும், பகமை இல்லாத நாங்கள் அருள்வழியிலே வாழ வேண்டும், அருள் உணர்வு பெற வேண்டும் என்று இப்படித்தான் நாம் எண்ணுதல் வேண்டும், இப்படித்தான் சொல்லி பழதுன்னு இப்படித்தான் யோசிக்க வேண்டும் என்று சொல்லிதான் மாற்றி யோசிப்பது என்று சொல்வது. நமக்கு சந்தேகம் வருகின்றது. ஆக சந்தேகத்தின் பலனை நண்பனுக்கோ அல்லது குழந்தைக்கோ அல்லது கணவன் மனைவிக்கோ தாய் தந்தைக்கோ அந்த சந்தேகத்தை அப்படி சாதகப்படுத்தாதபடி அவர்கள் உயர்ந்த ஞானம் பெற வேண்டும், சிந்தித்து செயல்படும் திறன் பெற வேண்டும், உலகை காத்திடும் நிலைகள் பெற வேண்டும், அவர்கள் அறிவொளி வாழ வேண்டும் என்று இப்படி நாம் மாற்றி யோசிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். நாம் நினைக்கின்றோம், நான் சந்தேகப்பட்டது சரிதான் என்று அப்படி நினைக்கின்றோம். ஆனால் சந்தேகத்தினுடைய பலனை தீமைகளுக்கு கொண்டு செல்லாதபடி நன்மையின் பயனுக்காக கொண்டு செல்ல வேண்டும். சந்தேகம் என்றாலும் அதிலே நமக்கு வேண்டியது என்ன, நல்லதுதானே நமக்கு வேண்டும். அந்த நல்லதை வேண்டும் என்றால் நாம் நல்லதைத்தான் யோசிக்க வேண்டும், நல்லதையான் யோசித்து பேச வேண்டும். நம் யோசனை தெளிந்த நிலை பெற வேண்டும் என்றால் அந்த தெளிந்த நிலை என்பது நன்மைதான், நல்லதுதான், நல்லது நடக்க வேண்டும் என்பதுதான் தெளிந்த சிந்தனையாக இருக்க முடியுமே தவிர, நான் நினைத்தனே சரியாக வராது என்று எண்ணினேனே, அடிபடும் என்று நினைத்தனே, கீழே விழுந்து விட்டால் என்று நினைத்தனே, இப்படி ஆகும் என்று நினைத்தனே என்று கெட்டதை யோசனை செய்து கெட்டது நடக்கட்டும் என்று நாம் அந்த வழியிலே நம்முடைய எண்ணங்களை அல்லது நம்முடைய முடிவுகளை உணர்த்துவது அல்ல. அதனால்தான் குரு தெளிவாக இங்கே மாற்றி யோசிக்க வேண்டும். நல்லது நடக்கட்டும், நல்லது வரட்டும், நல்லதே நடக்கட்டும் என்று யோசனை செய்ய வேண்டும், அதைத்தான் பரவச் செய்ய வேண்டும். இதைதான் சிறு திரை என்று சொல்லி இந்த சிறு திரைகளை நம்மை இருளான நிலைகளுக்கு அழைத்து செல்லும் இதுபோன்ற நிலைகளை நீக்க வேண்டும் என்றுதான் தெளிவாக சுட்டிக்காட்டி பேரருளை நாம் வர வேண்டும், பேரொழியாக நாம் பெருக்க வேண்டும், ஒன்றுபட்டு வாழ வேண்டும். இப்படி ஒருவருக்கொருவர் அறியாது இயக்கக்கூடிய நிலைகள். ஏனென்றால் இது புறநிலைகள் எப்படியோ அப்படித்தான் இதே உணர்வு நம் உடலுக்குள் விளைந்து அகநிலை நம் உடலுக்குள்ளும் இதே பகைமையாக்கிவிடும். ஆக வெளியில் மட்டும் பகைமை அல்ல, வெளியில் மட்டும் ஒருவருக்கொருவர் சண்டையிடுவதல்ல, சந்தேகப்படுவதில்லை. இந்த உடலுக்குள்ளும் இதே நிலைகள் உயிரில் பட்டால் குருச்சேத்திர போர், உடலுக்குள் சென்றால் மகாபாரத போர். ஆக உடலுக்குள்ளும் இதே மனக்கலக்கங்கள் உருவாகி ஒவ்வொரு எண்ணங்களும் உணர்வுகளும் போரிட்டு, ஆக இதற்கு நாம் கடைசியில் எதை அடகு வைக்கின்றோம் என்றால், நாம் போகும் நல்ல பாதைகளை அடகு வைத்து, நான் நினைத்தேன் எனக்கு எதுவுமே சரியாக நடக்காது, நான் நினைத்தால் அது நடக்காது, எனக்கென்றே இப்படித்தான் நடக்கிறது என்று தீமையின் விளைவுகளுக்கே சென்று யாரோ செய்து கொடுப்பார் என்ற நிலைகளுக்கே கடைசியில் சென்று விடணும். அதைத்தான் இங்கே மாற்றி யோசிக்க வேண்டும் என்று சொல்லினால்தான் நீ எதை எண்ணுகின்றாயோ நீ அதுவாகின்றாய் என்று கீதையிலே தெளிவாக சுட்டி காட்டப்பட்டுள்ளது. ஆக நாம் சொல்லலாம், இது தீமைதானே, இது கெட்டதுதானே, இது தவறானதுதானே என்று நாம் சொல்லலாம். ஆனால் நமக்கு தவறானது வேண்டுமா, தீமையானது வேண்டுமா, குற்றமுள்ளது வேண்டுமா? இல்லையே, நமக்கு வேண்டியது நல்லது தானே. ஆகையினால்தான் நாம் நல்லதை எண்ண வேண்டும் என்று சொல்வது. ஆக நல்லதை எண்ணினால் நல்லது நடக்குமா என்று கேட்கலாம். ஆனால் தீமையை எண்ணினமா, தீமை எப்படி வந்தது? தீமை நம்மை அறியாமல் தானே வந்தது. ஆகவே நாம் யோசிக்கக்கூடிய திறனில், நாம் சிந்திக்கக்கூடிய திறனில், ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில்
ஒருவருக்கொருவர் நாம் எண்ணி பழகும் நிலையில்தான் உயிர் எலக்ட்ரானிக் என்று இயக்குகின்றது. இந்த மூலக்கூறுகளை தெரிந்து கொண்டால் நாம் இந்த பயிற்சியாக இதை எடுத்து நல்லதையும் எண்ணி அதற்குத்தான் அந்த நல்லதை வலு கொடுப்பதற்கு மகரிஷிகளையும் துருவ நட்சத்திரத்தையும் குருநாதர் எண்ணும்படி சொல்லுகின்றார். அந்த நல்ல உணர்வுக்குள் துருவ நட்சத்திரத்தின் உணர்வை கலந்து மகரிஷி உணர்வை கலந்து நல்ல வாக்காக, நல்ல மூச்சாக, நல்ல நினைவாக, நல்ல உணர்வாக, நல்ல சொல்லாக, நல்ல பேச்சாக, நல்ல மூச்சாக நாம் இப்படித்தான் மாற்றி செயல்படுத்த வேண்டும். இதுதான் ஞானிகள் காட்டிய வழியில் பிரம்மாவை சிறைப்பிடித்தான் முருகன். ஆக மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி முருகு என்றால் மாற்றி அமைக்கக்கூடிய திறன் பெற்றது. முருகா, அழகா, அந்த அழகான நிலைகளை நாம் உருவாக்குதல் வேண்டும், உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கியவர்கள் தான் இந்த விண்ணிலே இருக்கின்றார்கள் என்பதை குருநாதர் சுட்டிக்காட்டி நாம் இந்த வாழ்க்கையில் திரும்பி தெளிந்த நிலையில் கொண்டு வழிநடக்க வேண்டியவருடைய அவசியங்களை பயிற்சியாக கொடுத்து நாம் மாற்றி யோசிக்க வேண்டும் என்று தெளிவான நிலையில் வழிகாட்டுகின்றார்கள்.